ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்றத ஒரு டெக்னிக்கலாக நம்ம பார்த்துடலாமே. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரைடே வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆகி தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ சின்ஸ் டவுன் ஆகி ஒரு ஒரு மணி நேரத்தில் நல்ல ஒரு டவுன் அட்டைன் ஆகி அகெயின் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு ஹை போயிட்டு அகெயின் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக வந்து ஒரு செகண்ட் ஹாஃபில் ஒரு டவுனை வந்து கொடுத்துட்டு இந்த பிபி டைனமிக்கோட சப்போர்ட்டில் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் ஒரு 3 டேஸாக இந்த பிபி டைனமிக்கோடைய சப்போர்ட்டில் வந்து மார்க்கெட் வந்து லோ ஆகிறது விஷயமாக வச்சுருக்கு. இது வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல சைன் இல்லை. ஸோ டெக்னிக்கலாக நம்ம மார்க்கெட் வந்து வீக்காக இருக்குது அப்படின்றதும் தெரியும். அண்ட் ஆர்எஸ்ஐ டேயில் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 37.78 இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் போச்சு அப்படின்னா வந்து நல்ல ஒரு சோல்டு. ஸோ ஆர்எஸ்ஐ இன்னும் வந்து ஓவர் சோல்டில் தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம், நாளைக்கு ஒரு கேப் டவுன் இருக்கும் அப்படின்ற மாதிரி எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி சொல்லிகிட்டு இருக்கு. டியூ டு யூஎஸில் வந்து ஃப்ரைடே அந்த நான் ஃபார்ம் பேரோலுடைய விஷயம் வந்து நல்லா பாசிட்டிவாக வந்திருந்தது. ஸோ எக்கனாமிக் ரொம்ப பாசிட்டிவ், பட் அதனால் வந்து ரேட் கட் வந்து ஸ்லோ ஆகும் அப்படின்றது வந்து ஸ்லோ ஆகும் அப்படின்ற ஒரு நினப்பு தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ இதனால் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 1.5% அளவு விழுந்திருக்கு. நம்ம மார்க்கெட் ஆல்ரெடியே நல்ல ஒரு செல்லிங்கில் இருக்குது அப்படின்றதுனால நாளைக்கு கேப் அப் வந்து ஒரு 100 பாயிண்ட் அளவு இனிஷியலாக வந்து கேப் டவுன் நடக்கும் அப்படின்றது வந்து நான் நினச்சிட்டு இருக்கேன். அது ஒரு 150லேருந்து 180 பாயிண்ட் இது வரையும் நேற்று நைட் மார்க்கெட் முடிகிற வரைக்கும் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி டவுனில் இருக்குது. ஸோ ஒரு 100 பாயிண்ட் இனிஷியலாக வந்து கேப் டவுன் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நாளைக்கு மார்னிங் எனக்கு தெரிஞ்சு ஏஷியா மார்க்கெட்ஸ் அண்ட் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து ரெக்கவர் ஆக வாய்ப்பு. ஏன்னா மற்ற மார்க்கெட்டை காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அண்ட் இஸ்ரேல் மார்க்கெட் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃப்ளாட்டாக இருக்குது. சவுதி மார்க்கெட் க்ரீனில் இருக்குது. பிகாஸ் ஆயில் ப்ரைஸ் ஏறினதுனாலே தெரியல, அவங்க மார்க்கெட் கொஞ்சம் க்ரீனில் இருக்குது. பட் இஸ்ரேல் மார்க்கெட் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஒரு 2-3 பாயிண்ட் ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் நம்ம மார்க்கெட் நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்றத. அண்ட் ஆப்ஷன் செயின் பார்க்குறச்ச நிஃப்டிக்கு கிட்டத்தட்ட அட் த மணி ஸ்ட்ராடல் ப்ரீமியம் 23,450 கிட்டத்தட்ட ஒரு 310 பாயிண்ட் வந்து ஸ்ட்ராடல் ப்ரீமியம் வச்சுருக்கு. ஸோ கண்டிப்பாக மார்க்கெட்டில் வால்டைலுக்கு பஞ்சமே இருக்காது. 300 பாயிண்ட் ஈஸியாக மேலே கீழே நகரக்கூடும். ஸோ டவுனில் மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் இதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டில் விற்கிறதுக்கு இருக்கா இல்லையான்றது கண்டிப்பாக தெரியலை. பட் மார்க்கெட்டில் மற்ற விஷயங்களை பார்க்கும்போது செக்லிஸ்ட்டில் நான் நிறைய விஷயம் வச்சுருக்கேன். ஸோ அதில் நிறைய ஷார்ட்ஸ் வந்து பில்டப் ஆன மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ அதனால் மார்க்கெட் வந்து கொஞ்சம் இறக்கிட்டு தான் ஏற்றுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் மார்க்கெட் ஏறுறது, ரெக்கவரி கொடுக்குறது, இன்ட்ராடேயில் ஒரு வால்டிலிட்டி இருக்கும். பட் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஏறுமா அப்படின்றது வந்து சத்தியமாக வந்து தெரியலை. ஏன்னா அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் இன்னும் இருந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுள் ஐவி என்ன சொல்லுதுன்னா ஸ்கியூ அப்சைடில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன தான் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஷார்ட் பில்டப் ஆகி இல்லைனா ஒரு கேப் டவுன் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் எப்போ வேணால் மார்க்கெட் அதை விட பல மடங்கு வந்து ஏறும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த ஸ்கியூ வந்து சொல்லுது. ஓகேங்களா? பட் அது எப்போன்னு கண்டிப்பாக தெரியாது. பட் வந்து ஸ்கியூ வந்து இன்னும் அதே தான் இருக்குது. மேபி இது வந்து ஃப்ரைடேயோட டேட்டா அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். அண்ட் நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 23,500லேயே வந்து நல்ல ஒரு கால் எடிஷன் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. காலோட கை தான் ஓங்கியிருக்கு. அதோட கால் வந்து பார்த்திங்கன்னா 23,800 தான் இருக்குது. ஸோ 23,500 நல்ல ஒரு கால் எடிஷன் இருக்கனால ஒரு ரெசிஸ்டன்ஸாக அது ஃபார்ம் ஆகி நிற்கும். 23,400 நேற்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு சேஞ்ச் இன் ஓயை தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். 23,500 ஒரு ஸ்ட்ராடல் மாதிரி ஒரு பேர் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஸோ டவுன் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 23,000 தான் நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது பெருசாக பார்க்க போனால். ஸோ அது வரைக்கும் கேப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேப் இருக்குது. ஸோ அதனால தான் 310 பாயிண்ட் வந்து ஸ்ட்ராடல் ப்ரீமியம் இருக்குது. 300 பாயிண்ட் கீழே ஈஸியாக நகரலாம், இல்லை 300 பாயிண்ட் ஈஸியாக நகரலாம். பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அது வரையும் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் வந்து ஓப்பனாக தான் இருக்குது. ஈஸியாக மார்க்கெட் 2 சைடு போயிட்டு வர வாய்ப்பு ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம். அண்ட் எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டி பார்க்கும்போது ஒரு ஐடியா தான் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் ஒரு 1000 கோடி விற்றுருக்காங்க. அந்த 1000 கோடிக்கு நேற்றே வந்து ஒரு 100 பாயிண்ட் நம்ம நிஃப்டி ஒரு அவுட்டு. ஸோ இது 1000 கோடின்றது பெருசா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசு இல்லை. ஏன்னா அது ஃப்ரைடேவே மார்க்கெட் வந்து ரியலைஸ் பண்ணிடுச்சு. நாட் ஓன்லி நிஃப்டி, ஸோ மிட் கேப் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இறங்கி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பார்க்கும்போது இது வந்து ரியலைஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். ஓகேங்களா? நேற்று இறங்கின அந்த கேப் டவுனுக்கு நம்ம மார்க்கெட் இன்னும் தயாராகலை அப்படின்றது வந்து இது தெரியுது. அண்ட் எஃப்ஐயோட இண்டெக்ஸ் ஆப்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 468 கோடிக்கு ரொம்ப ஃப்ளாட்டான ஒரு நம்பர்ஸ் வச்சுருக்கு. இதுவுமே ஒரு நல்ல சைனு. நாளைக்கு மார்க்கெட் வால்டைலாக, அதாவது அந்த கேப் டவுனுக்கு ரெடி ஆகிருக்கான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஸோ இருக்கிற அந்த 310 ப்ரீமியத்தை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கரைக்க ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு வந்து மார்க்கெட் ஒரு 200 பாயிண்ட் கீழே போயிட்டு ஒரு 200 பாயிண்ட் மேலே வந்தாலும் சொல்கிறது கிடையாது. இது வந்து நாளைக்கு நடக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு புது விஷயம் ஆட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா
இந்த ஓஏ சேஞ்ச் இன் ஓஏ ஃபியூச்சர்களில் இருக்கிற விஷயத்தை ஆட் பண்ணியிருக்கேன். பிசிஆர் வந்து ஆப்ஷனில் இருக்க ஓஏ சொல்லும், பட் ஃபியூச்சரில் இருக்க ஓஏ வந்து தேவை அப்படின்றதுனால நான் இங்கே மேலே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டிக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஓஏ அண்ட் சேஞ்ச் இன் ஓஏ. இது வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். பில்டு, அதாவது ஷார்ட் வந்து பில்டாக இருக்கா இல்லைனா ரொம்ப வந்து வெளிப்படையாக தெரிய போகுது. ஸோ அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இனிமேல் அந்த டேட்டாவை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மார்க்கெட்டில் ஷார்ட் பில்டப் வந்து இருக்குது. ஸோ மார்க்கெட்ஸ் ஹெட்டிங் டுவோர்ட்ஸ் டவுன் சைட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஏன்னா பிகாஸ் வந்து மார்க்கெட் கீப் ஆன் வந்து செல்லிங்கில் இருக்குது. ஸோ பிலோ 200 டே மூவிங் ஆவரேஜ் இருக்கிறனால கண்டிப்பாக டெக்னிக்கலில் நல்ல ஒரு சவுண்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் நியூஸ் வந்து ஒரு பேடாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக கீழே வந்து அப்படியே சீட்டு கட்டி சரிகிற மாதிரி சரிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதுதான் வந்து அதனால தான் மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த 23,800 மேலே வச்சு கொஞ்சம் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது வந்து முடியலை. ஸோ நம்ம மார்க்கெட் பிலோ அந்த 200 டே மூவிங் ஆவரேஜில் இருக்கிறது எப்போவுமே வந்து ஒரு ரிஸ்க் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். மற்ற எமர்ஜிங் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம மார்க்கெட் ரொம்ப வீக்காக இருக்குது, அது சொல்லி தான் ஆகணும். இந்தியா விக்ஸ் நேற்று ஒரு 1.25% வந்து ஏறி இருந்தது. ஸோ இதே நம்ம பார்க்கணும். அண்ட் டெக்னிக்கல்ஸாக நிஃப்டியோடைய 2 டேஸோட ஐஎன் லோஸை நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இனிஷியல் லெவல் பிரேக் அவுட்டுக்கு கண்டிப்பாக இந்த 2 நாளோட ஐஎன் லோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடவே இது கூட வந்து பார்த்திங்கன்னா பிபி டைனமிக்கும் நம்ம வந்து 5 மினிட்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏதாவது பிரேக் அவுட்ஸ் நடக்கும்போது மார்க்கெட் ஃபர்தராக வந்து ஒரு விஷயம் வந்து கொடுக்கலாம். ஸோ நாளைக்கு கேப் அப்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 பாயிண்ட் அளவு கேப் டவுன் வந்து நடக்க வாய்ப்பு. அதுவுமே நாளைக்கு மார்னிங் ஒரு வேளை யூஎஸ் ஃபியூச்சர்ஸு அண்ட் ஏஷியா மார்க்கெட்ஸ் ஏதாவது ரெக்கவர் காட்டினா நம்ம மார்க்கெட் நல்ல ஒரு ரெக்கவருக்குள்ளாகும். பிகாஸ் நம்ம இந்த கேப் டவுனுக்கு இன்னும் தயாராகலை அப்படின்றது தான் உண்மை. ஸோ இன்னும் அதில் ஒஸ்ட்டு கேஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மார்க்கெட் அந்த 180 பாயிண்ட் 150 180 பாயிண்ட்ன்ற கேப் டவுனை கண்டிப்பாக வந்து பதிவு பண்ணும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் இந்த ஒரு விஷயந்தான், இது வந்து ஃபியூச்சர்ஸு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டியோடைய ஃபியூச்சர்ஸு ஓஏ அண்ட் சேஞ்ச் இன் ஓஏயை நான் மார்க் பண்ணியிருக்கேங்க. ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன விஷயம்லாம் இருக்குது அப்படின்னா, ஸோ நிஃப்டி ஆல்மோஸ்ட் வந்து 1.38 crore வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி ஓஏ இருக்குது. ஓகேங்களா? அதில் நேற்று மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 2,41,000 ஓஏ வந்து அடிஷனாக கொண்டு வந்திருக்கு. பேங்க் நிஃப்டி அதே மாதிரி மார்க்கெட் இறங்கியிருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்குன்னா ஷார்ட் பில்டப்பாக இருக்குது. மிட் கேப் நிஃப்டியும் அதே தான். ஸோ மார்க்கெட் இறங்கியிருக்கு அண்ட் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து இது ஷார்ட் பில்டப் பண்ணியிருக்கு அப்படின்றது வந்து அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டாவை அப்படியே நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம் என்ன மாதிரி விஷயம் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பட் முந்தானத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து சேஞ்ச் இன் ஓஏல இருக்குது அப்படின்றதுனால மார்க்கெட்டே இறங்கியிருக்கு, சேஞ்ச் இன் ஓஏ ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வந்து நம்ம மார்க்கெட் ஷார்ட்டில் இருக்குது அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அண்ட் ஃபியூச்சர் வர்சஸ் ஸ்பாட்டில் பார்க்கும்போது அதோட விஷயங்கள் கண்டிப்பாக எல்லா விஷயமும் இறங்கியிருக்கு. ஸோ கவர்டு கால் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து மிட் கேப்பில் இருக்குது. பிகாஸ் இன்னும் ஒரு 18-19 நாள் இருக்குது எக்ஸ்பைருக்கு. சின்ஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸ் வந்து ஸ்பாட்டை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஷார்ட்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. கவர்டு கால் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா காலில் இன்னும் ப்ரீமியம் ஹெவியாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கவர்டு கால் பண்ணலாம். ஸோ இதையும் நம்ம செக் பண்ணணும். அண்ட் ஒன் மோர் குறிப்பு, நம்ம மெம்பர்ஷிப் நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நம்ம போஸ்ட்டு போட்டிருக்கோம். ஸோ அந்த டிசிஎஸில் ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்தோம். ரிசல்ட்டை மெயின் பண்ணி ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி போட்டிருந்தோம். 2,000 ரிஸ்க்கு ஒரு 15,000-17,000 மாதிரி ப்ராஃபிட் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருந்தோம். அது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்லுக்கிட்ட மார்க்கெட் வந்து நின்று இருக்குது. ஸோ யாராவது எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதை வந்து க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் இன்னொரு 3 to 4 டேஸில். பிகாஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிகே கிடச்சி ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ யாராவது மெம்பர்ஷிப் நீங்கள் போட்டிருந்து உங்களால் அந்த ஒரு போஸ்ட்டை பார்க்க முடிஞ்சுது அப்படின்னா ரிப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஏன்னா அது வந்து ஸ்பெஷலாக அவங்களுக்காக போட்டது தான். ஸோ அதை வந்து நான் காமனாக பண்ணணும்னு பார்த்தேன். பட் ஆனால் அது என்னால் அந்த செட்டிங் மாற்ற முடியல. நான் ட்ரை பண்ணுறேன், இல்லை புதுசாக கூட வந்து பண்ணுறேன் நான். அது வந்து வரி கிடையாது. அண்ட் பிசிஆரை பொறுத்த மட்டும் ஒரே ஒரு விஷயம், பிசிஆரில் விஷயங்கள் ஏதாவது வந்து நல்ல விஷயம் இருக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு இம்ப்ரூவ் ஆகிருக்கு முந்தானத்தை விட. அதனால தான் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.5% இறங்கியிருக்கும். அது 100 பாயிண்ட் இறங்கியிருப்பான். பட் வந்து மற்ற இண்டெக்ஸ் எல்லாமே வந்து அடித்து நொறுக்கியிருப்பாங்க. ஸோ இது வந்து கண்ணால் பார்க்க முடியுது நம்மளால். ஸோ கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஷார்ட் இருக்குது அப்படின்றது இது மூலமாக வந்து தெரிஞ்சிருது. இந்த வாரம் ஃபுல்லாக வாரமே பிசி வீக்காக தான் மார்க்கெட் வந்து இருக்க போகுது அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இன்ஃப்ளேஷன் டேட்டா வர இருக்குது, பிஎம்ஐ டேட்டா வர இருக்குது, அண்டு ஜாப் டேட்டா வர இருக்குது. யூஎஸில், இந்தியாவில் WPI அண்டு சிபிஐ டேட்டா வந்து வர இருக்குது நாளைக்கு. கண்டிப்பாக நம்ம மார்க்கெட் அதுக்கு ரியாக்ட் ஆகும் அப்படின்றது வந்து மாற்று கருத்து இல்லை. அதில் எதாவது மேஜிக் நம்பர்ஸ் கொடுத்து நம்ம மார்க்கெட் ரெக்கவர் பண்ணாலும் சொல்கிறது கிடையாது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐவி ரேஞ்ச் இது வரைக்கும்
நாளைக்கு வாலட்டைலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸ்ட்ராடல் பாயிண்ட் ஒரு 310 பாயிண்ட் இருக்குது. ஆல்ரெடி சொன்னது ஸ்கியூ அப் சைடில் இருக்குது. நாளைக்கு கேப் டவுன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வந்து அதுக்கு இன்னும் ப்ரிப்பேர் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் 310 பாயிண்ட்னு சொல்லும்போது ஈஸியாக வந்து மார்க்கெட் ஒரு 310 பாயிண்ட் 300 பாயிண்ட் ஈஸியாக டவுன் ஆகலாம், அப் ஆகலாம், இல்லை அதுக்குள்ளே ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்றது வந்து நான் நினச்சிட்டு இருக்கேன். பட் 300 பாயிண்ட்ன்றது இட்ஸ் ஹியூஜ், 1% மேலே அப்படின்றதுனால கொஞ்சம் மார்க்கெட் வந்து காஷியஸாக இருக்க வாய்ப்பு. ஸோ மொத்தமாக இந்த சம்மரி பார்க்கும்போது வீக் டெக்னிக்கல் வந்து மார்க்கெட் மெயின்டைன் பண்ணுறது வந்து கொஞ்சம் ரிஸ்க் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். அதே மாதிரி குளோபல் கியூஸும் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்றது வந்து நம்ம மார்க்கெட்டை இன்னும் கொஞ்சம் ஃபியூல் போட்டு அது இன்னும் எரிக்க ரெடியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எஃப்ஐ செல்லிங் சொல்லலாம். இன்னொன்று நம்ம மார்க்கெட் வந்து அந்த பிலோ 200க்கு கீழே இருக்குது மார்க்கெட் அப்படின்றது வந்து இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நம்ம மார்க்கெட் அட் ரிஸ்க் அப்படின்ற மாதிரி இருக்குது. வேறு எதுவும் இல்லை. ஸோ செக் பண்ணி பாருங்கள், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் இந்த விஷயங்கள் எல்லாம் கொடுக்கும்போது இந்தியா விக்ஸ் ஏறினாவது பரவாயில்ல, ஆப்ஷன் ப்ரீமியமாக இருக்கும். அது இன்னுமே வந்து கட்டுக்குள்ளே இருக்குது. அது என்ன நினைக்குதுன்னு கண்டிப்பாக தெரியல. ஸோ இந்த வாரம் வாரம் கண்டிப்பாக வந்து ஐவி கிராஷ் நடக்கணும். ஏன்னா மிட் மந்த் வந்துருச்சு ஆல்மோஸ்ட்டு. ஸோ ஐவி கிராஷ் நடக்கணும். நடந்தால் தான் வந்து மார்க்கெட்டை அந்த ஐவி கிராஷுக்கு ஒரு மூவ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன ஒரு அப்சைட் போகலாம். மேபி இந்த சிபிஐ டேட்டா வந்து கொஞ்சம் ஃபேவராக வந்து கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். பட் ஐவி கிராஷ் நடந்தே ஆகணும் அப்படின்றது மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ செக் பண்ணுங்கள், இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசணும். இதனாலே ட்ரேடிங் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.